இப்போ இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம் கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு வேண்டிய புதிய ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுதான் சாம்பிள் 03. ஸோ இது வந்து ஒரு ஜிஎஸ் ஃபைல் இல்லை, நான் இங்கே பை மிஸ்டேக்லி ஜிஎஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணினேன். ஸோ இதை நான் டிலீட் பண்ணுறேன். நான் இப்போது இதில் புதிய ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அதுதான் HTML ஃபைல் சாம்பிள் 03. ஸோ இதில் நான் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு டைட்டிலில் டிஃபைன் பண்ணுறேன். இப்போது இது கழிஞ்சு பாடி டேக்குள்ளே நான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன் ஒரு பேசிக் ஆப்ஜெக்டில். அதில் சில கேரக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணுவேன். எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஸ்கிரிப்ட் டேக் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் இன்க்ளூட் பண்ண போகிற டைப் ஆஸ் டெக்ஸ்ட் and JavaScript text. இதில் நான் டைப்பு சரியாக டிஃபைன் பண்ணுறேன் as type text JavaScript. அது சரியாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ண போகிற ஒரு புதிய ஆப்ஜெக்டை, அந்த ஆப்ஜெக்டை நான் டிஃபைன் பண்ணுவேன் as where my object. இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் JavaScriptல. where my object equals new object. So this produces an object. So அது நான் இங்கே கமெண்ட் செக்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன். produces an object சரி. இதுக்கப்புறம் நான் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறேன் வித் இண்டெக்ஸ் வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் அது எப்படி பிரிண்ட் ஆகும் ஆஸ் அ ஸ்ட்ரிங் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது மை ஆப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க போகிற வேல்யூஸ் வந்து 0. ஸோ இந்த 0 வேல்யூவை நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் ஆஸ் f. அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறேன் ஆஸ் 1. அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ நான் இங்கே கொடுக்குறேன், அது வந்து O. பேசிக்கலி நான் வேர்டு FOO அது நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன் as FOO. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஜெக்ட் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது வந்து அடுத்த ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல்ஸ் அதோட வேல்யூ வந்து திருப்பி O வேல்யூவாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இனிஷியலைசேஷன் கழிஞ்சு நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன் கன்சோலில். ஸோ இந்த கன்சோலில் நான் பிரிண்ட் பண்ண போகிற வேல்யூ வந்து மை ஆப்ஜெக்ட். இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து வேர் மை ஸ்ட்ரிங். இது கூட இருக்கிற வேல்யூ வந்து நியூ ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குள்ளே நான் கால் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து foo. ஸோ இதை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ண ஃபங்க்ஷன், அதுதான் ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கப்புறம் நான் அடுத்த வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். அது வந்து கன்சோலில் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா console.log இல்லை நான் மை ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட 2 மீன் அவுட்புட் இருக்குது. அப்படின்னா இது வந்து அவுட்புட் 1, இதுக்கு அடுத்தது வந்து அவுட்புட் 2. ஸோ இதுதான் நம்ம இப்போ இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செக்ஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணுன்னா திருப்பி ப்ரௌசரில் போய் பார்ப்போம். இப்போ ப்ரௌசர் செக்ஷனில் ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம கன்சோலில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வர போகிற ஆப்ஜெக்டில் நான் ஃபூவை செப்பரேட் பண்ணியிருக்கேன் FOO. ஆனால் ஸ்ட்ரிங்கில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கும் அதே மாதிரி செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ 2 ஃபங்க்ஷனாலிட்டி ஒரே மாதிரி காட்டியிருக்கு, ஆனால் டேட்டா டைப் தான் வேறு மாதிரி இருக்குது. இதில் டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் இதில் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்காக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் இங்கிலீஷ் டெஃபினேஷன் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, as it turns out to be my object and string are both objects. They both have the properties, inherent properties, and are produced from a constructor function. The my string variable consuming the foo which is given as separated as FOO, and the value seems to be simple as it goes, but amazingly it has got a
data structure under its surface, and if you examine both the objects produced by, you see that they are the identical objects, but data type தான் வேற மாதிரி இருக்கு. அது நீங்க easily define பண்ணி காட்டி தரலாம். இல்ல primitive value கொடுத்திருக்காங்க, அதுதான் foo. So this is like if you examine both the objects produced by you, you will see they are the identical objects but in substance but not in types. So இதுதான் இதோட basic definition. இப்போ அடுத்த சாம்பிளில் இன்னும் இது வேறு மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வேண்டியதான எக்ஸாம்பிள் வந்து நம்ம அடுத்த சாப்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம்.